உடனே இந்திரா காந்தி அம்மையார் இறந்த சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உடனே வீட்டுக்கு போய் டிக்ஷனரி எடுத்து அசாசினேட்டடுக்கு என்ன மீனிங்னு பார்த்தேன். அந்த ஆக்டிவேட்டரை தான் பார்த்தேன். அப்படி பார்க்குற போது அசாசினேஷன் மீன்ஸ் கில்லிங் எ பர்சன் ஃபார் பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன். அரசியல் ரீதியாக ஒருவரை கொலை செய்தால் அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது அசாசினேட்டட் தான் பொருந்தும். இப்போ நம்ம இதாக இருக்கோம், நம்மளை பற்றி ஏதாவது கேரக்டர், அதை வந்து கேரக்டர் கில்லிங்னு வார்த்தை இருக்கா இங்கிலீஷில்? இல்லை. கேரக்டர் மர்டரிங்னு ஒரு வார்த்தை இருக்கா? இல்லை. ஆனால் கேரக்டர் அசாசினேஷன் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அசாசினேட்டிங் எ பர்சன்ஸ் கேரக்டர் வித் சம் மோட்டிவேஷன் அப்படின்னு. அதையும் இந்த நான் படித்த அந்த புத்தகத்தில் 48 லாஸ் ஆஃப் பவரில் சொல்கிறான், நீ உன்னுடைய எதிரியை மடக்க வேண்டும் என்றால் முதல்ல வந்து அவனுடைய ஃபேம் இருக்குல்ல, யூ ஃபைண்ட் ஹோல்ஸ் இன் தி ஃபேம் ஆஃப் யுவர் எனிமி. அவனுடைய எதிரியினுடைய புகழில் எங்கே ஓட்டை இருக்குன்னு பார்த்து அதை நீ பெருசுபடுத்து. ஒருத்தனுடைய புகழை குறைச்சிட்டோம்னா அவனை வெற்றி பெறுவது எளிது அப்படின்னு அவன் சொல்கிறான். தி லாஸ் ஆஃப் பவர். ஆக இப்படி புத்தகத்தை பற்றி பேசணும்னா எனக்கு பொழுது போகிறது தெரியாமல் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட வீட்டுக்கு வர்ற தனியாக வர்றவங்ககிட்டே நான் ரொம்ப நேரம் புத்தகங்களை பற்றி தான் பேசுவது உண்டு, இலக்கியங்களை பற்றி பேசுவது உண்டு. இப்போ உங்கள்கிட்ட நிறைவாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் அப்படின்னா, ஏசி செட்டியார் தொகுத்த தமிழ் ஆங்கிலம் டிக்ஷனரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ணியிருக்கு. அது நல்ல அழகான பைபிள் பேப்பரில் ரொம்ப கனம் இல்லாமல் வெளியிட்டிருக்காங்க. 600 ரூபா தான் வேலை. 600 ரூபாங்கிறது பெரிய தொகை கிடையாது. நீங்கள் ஒரு சினிமா போனீங்கன்னா 250 ரூபா டிக்கெட்டு, அப்புறம் இடைவெளியில் பாப்கார்ன் சாப்பிட்டோம்னா அதுக்கு ஒரு 150 ரூபா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் 100 ரூபா, இப்படியெல்லாம் நம்ம செலவழிக்கிறோம். இந்த டிக்ஷனரி ஒன்றை வாங்கி வீட்டில் வைங்க. ஒன்று. ரெண்டாவது, திருக்குறள் லட்சக்கணக்கில் உங்களுக்கு பல பேர் அதுக்கு உரை எழுதியிருக்காங்க. எளிய உரை, கழிவுரை, ஆய்வுரை எல்லாம் இருக்குது. ஒரு திருக்குறள் ஒரு சின்ன புத்தகத்தை வாங்கி வீட்டில் வைங்க. மூன்றாவது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு சுத்தம், பேச்சு தெளிவாக வரணுமா, இந்த என்சிபிக்கு பாரதியார் கவிதைன்னு போட்டிருக்கு, அதை ஒரு காப்பியை வாங்கி வீட்டில் வைங்க. அதை வாய் விட்டு ரெண்டு வரியை 3 வரியை படிக்க சொல்லுங்கள். பாரதியினுடைய கவிதைகளைப் போல உங்கள் வார்த்தைகளை வசப்படுத்தக்கூடிய, திருத்தக்கூடிய ஒரு மொழி நடை வேறு எதுலையும் கிடையாது. அதை நான் உறுதியாக சொல்லுவேன். வேறு எந்த கவிஞர்கிட்ட அது கிடையாது. ஆனால் பாரதிகிட்ட அது உண்டு. இவற்றை வாங்கி வீட்டிலே வைத்து நம்முடைய இளைய தலைமுறை இவற்றை பயன்படுத்தும்படி நீங்கள் தூண்டினால் ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அடிக்கல் போட்ட பெருமை உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் வீட்டில் இருக்கு, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன், திருக்குறள் படிக்கிறான்னு சொல்லி. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படித்தாங்க. பெரியவரானவர் நியூஸ் பேப்பரை படிக்க மாட்டேங்கிறாங்க. நியூஸ் பேப்பரை படிக்கிறது இல்லை யாருமே. எனக்கு அது பெரிய மன வருத்தம். எனக்கு நான் வந்து இந்த வயசில் கூட, எனக்கு இந்த வயசுனா எனக்கு 73 வயசாகுது. இப்போ கூட காலையில் இவ்வளவு நெருக்கடி இருக்கு. எனக்கு காலையில் மனைவிக்கு சமையலில் உதவி பண்ணணும், இப்போ பேத்தியை ரெடி பண்ணணும், அவளை வேனில் கூட ஏற்றி விட்டுட்டு வரணும். ஆனால் அதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் நேரம் கண்டுபிடிச்சு நான் 4 பத்திரிக்கை படிக்கிறேன். ஆங்கில இந்து வாங்குறேன், தமிழ் ஹிந்து வாங்குறேன். எதுக்கு 2 வாங்குறீங்க அப்படின்னா, 2ல் அந்த கட்டுரைகள் வெவ்வேறு வரும். செய்தியெல்லாம் ஒன்று தான், கட்டுரைகள் வெவ்வேறு கட்டுரைகள் வரும். தினமணி வாங்குறேன், அப்புறம் வந்து தினமலர், நம்ம உள்ளூர் செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ 4 வாங்கினா அந்த பேப்பர் போடுறவங்க கேட்டான், இவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களா? ஆமாம், பேப்பர் போடுறவங்க கேட்குறான், இவ்வளோ வாங்குற, சும்மா பந்தாவுக்காக வாங்குறாரு என்னமோ அப்படின்ட்டு. அவன் தந்தை எல்லாம் படிச்சிருவான்ப்பா, நான் ஒரு 4 முழுக்க டைம் இருக்குது, படிச்சுட்டு தான் நான் படித்து வைப்பேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி அந்த செய்தித்தாளை வந்து இப்படி மடக்கி எல்லாம் படிக்கக்கூடாது. என்னுடைய இது என்னென்னா, காய்கறி கடைக்கு போனால் மனைவி போய் வெண்டிக்காய் எடுத்து நொடுக்குன்னு ஒடிச்சா, தயவு செஞ்சு வெண்டிக்காயை ஒடிக்காது. அதை பார்த்தா மனசு பதக்கம் படையுது. எனக்கு குழந்தையினுடைய விரல் மேலே இருக்குது வெண்டைக்காய், அதை போய் நீ பாட்டுக்கு ஒடிக்கிறது. எடுத்து அமைக்கி பாரு, சாப்பிட்டா இருந்தால் அப்படியே எடுத்து பையில் போடு. இல்லாட்டி இனிமேல் நீங்கள் காய்கறி வாங்காத, நான் வாங்கிட்டு வர வெண்டிக்காய் ஒடிக்கவே மாட்டேன். கடைக்காரனுக்கு ரொம்ப நிம்மதி நான் போனோம்னா. ஏன்னா எல்லோரும் எடுத்து ஒடிச்சு போட்டுட்டு 1/4 கிலோ வாங்கி போகிறதுக்கு 1.5 கிலோ காயை ஒடிச்சு போட்டுருவோம். நாம அப்படி செய்ய மாட்டோம். அதுமாதிரி செய்தித்தாளை வந்து இப்படி மடிக்க மாட்டேன், இப்படியே தான் படிப்பேன் எவ்வளோ நேரம் ஆனாலும். அப்புறம் அதை மடித்து அந்த அடுக்கு குலையாமல் கொண்டு போய் பழைய பேப்பரோட தேதி வாரியாக வச்சுருப்பேன். ஏன்னா ஏதாவது ஒரு திரும்ப ரெஃபரன்ஸ் தேவைப்படுதுன்னா அந்த தேதி பேப்பரை 10 தாளை தள்ளிவிட்டு அந்த 11ஆவது தேதி அந்த செய்தித்தாளை படிக்க. செய்தித்தாளில் வரக்கூடிய கட்டுரைகள் ரொம்ப பிரமாதமாக கட்டுரைகள் வரணும். அவற்றை நீங்கள் படியுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு படிக்கும்படியாக பயிற்சி கொடுங்கள். எனவே அதற்கெல்லாம் அடிப்படை இது போன்ற புத்தக கண்காட்சிகளுக்கு வருவதும் அதிலே கலந்து கொள்வதும் அதை ஏற்பாடு பண்ணுவதும் இதெல்லாம் ஒரு பெரிய முயற்சி தான்.
அதனால் அந்த வகையில் நான் நம்முடைய கவிஞர் செல்லா அவர்களை உண்மையிலேயே நான் வந்து மேற்போக்காக பாராட்டுறவன் கிடையாது. எனக்கு உண்மையிலே மனசுக்கு தோணுச்சுன்னா தான் நான் பாராட்டுவேன், இல்லாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டேன், பாராட்டாமல் விட்டுருவேன். அதுக்காக வந்து கண்டிக்கிறதோ பொய்யா பாராட்டுறதோ கிடையாது. உண்மையிலே இங்கே வந்ததுலேருந்து பார்த்தேன், இங்கு பக்கமாக அலைந்து திரிந்து ஏற்பாடு செய்து இதை போட்டிருக்கிற பல பேர் வரவில்லை என்றாலும் கூட மனம் தளராமல் அவர் வந்து கிடைக்கிற உள்ளூர் கோடாக்கியை வச்சு நிகழ்ச்சியை ஒழுங்காக முடிக்க வேண்டும் என்று நன்றாக முடித்திருக்கிறார், பாடுபடுகிறார். அந்த வகையில் அவருக்கும் அவரோடு இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்திருக்கக்கூடிய திருநகர் வாசிகள் ஆகிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.